பி வாசு இயக்கத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் சந்திரமுகி. இப்படத்தின் இரண்டாம் பாகம் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் கழித்து சில வாரங்களுக்கு முன்பு வெளியானது. முதல் பாகத்தில் ரஜினிகாந்த் சார் ஹீரோவாக நடிக்க, இரண்டாம் பாகத்தில் ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடித்துள்ளார். இரண்டாம் பாகங்களையும் பி வாசுதான் இயக்கினார். சந்திரமுகி 2 படத்தில் கங்கனா ராணாவத் சந்திரமுகி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். சந்திரமுகி 2 திரைப்படம் கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி திரையரங்களில் வெளியானது. சந்திரமுகி முதல் பாகத்தில் படம் முழுவதும் த்ரில்லர் அம்சங்கள் பல நிறைந்திருக்கும். அப்படத்தில் சந்திரமுகி ஒரு ஆவி என்பது போல காண்பித்து கடைசியில் கங்காவிற்கு இருப்பது ஒரு மனநோய் என்பது போல கதையை முடித்திருப்பார். இப்படத்தை பலர் இன்று வரை பேய் படம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். உண்மையில் சந்திரமுகி படத்தின் இரண்டாம் பாகம் தான் பேய் படமாக உருவாகியுள்ளது. சந்திரமுகி யார், வேட்டையின் ராஜா யார், சந்திரமுகி பேயாக மாறியதற்கு காரணம் என்ன என்பது போன்ற அம்சங்கள் இப்படத்தில் இடம்பெற்றுள்ளன. பலரை இப்படம் கடுப்பேற்றினாலும் சிலருக்கு இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த காமெடி வசனங்களும் த்ரில்லர் காட்சிகளும் பிடித்துள்ளன. இதனையடுத்து சந்திரமுகி 3 பாகத்தை எடுக்க திட்டமிட்டுள்ளாராம் இயக்குனர் வாசு அவர்கள். இந்த படத்தில் கண்டிப்பாக ரஜினி சாரை வைத்துதான் இயக்க உள்ளதாக ஸ்ட்ராங்காக சொல்லி இருக்கிறார். கதையை லைகா நிறுவனத்திடம் சொல்லி இருக்கிறாராம். கூடிய விரைவில் ரஜினி சாரிடம் சொல்ல இருக்கிறாராம். ரஜினி சார் நடித்து இந்த படம் அறிவிப்பு வந்தால் தமிழ் சினிமாவின் 1000 கோடி எடுக்கும் முதல் படமாக இந்த படம் இருக்குமாம். தமிழ் சினிமாவில் இப்போது டாப் இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் என வரிசையாக 4 ஹிட் படங்களை கொடுத்தார். இதன் காரணமாக அவரது கிராஃப் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. அவரது இயக்கத்தில் ஒரு படத்திலாவது நடித்துவிட வேண்டும் என்று பல நடிகர்கள் தவம் இருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சின்ன வயதிலேயே இப்படி ஒரு உயரத்திற்கு சென்றிருக்கும் லோகேஷை பார்த்து ரசிகர்களும் திரைத்துறையினரும் ஆச்சரியம்தான் பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ரஜினிகாந்த் சாரை வைத்து கூலி படத்தை இயக்கி வருகிறார். இதில் ரஜினிகாந்த் சாருடன் அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹிர், ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். தேவா என்ற கதாபாத்திரத்தை ரஜினிகாந்த் அவர்கள் இதில் ஏற்றிருக்கிறார். ரஜினி சாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல் சிங்கிள் ப்ரோமோ வெளியாகி வரவேற்பை பெற்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.